வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க மணப்பாடு அப்படின்ற ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ஏரியாவுக்கு நம்ம போகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஏரியா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட இது கொஞ்சம் லேண்ட் சர்ஃபேஸ்லேருந்து கடலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம வந்து நம்ம அந்த மணப்பாடு அப்படின்ற ஏரியாவுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த சர்ச்சு பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் போர்ட்டுகீஸ்காரங்கனால் கட்டப்பட்ட ஒரு சர்ச்சு. ரொம்ப பழமையான ஒரு சர்ச்சு இது. இந்த சர்ச்சை வந்து இவங்க வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 1542 செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இங்கே வந்து அவர் தங்கி இங்கே வந்து அப்போ வந்து ஒரு பரவர்ஸ் அப்படின்ற ஒரு இன மக்கள் வந்து இந்த மணப்பாடு பகுதியில் வாழ்ந்திருக்காங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் அவர் வந்து இங்கே இந்த சர்ச்செலாம் கட்டி அப்படியே இங்கே வாழ்ந்திருக்காரு. கிட்டத்தட்ட இந்த சர்ச்சை கட்டி எத்தனை நாள் இருக்கும்? 200 years பேக். எப்படி மேலே இருந்து பார்க்குறேன். ஆங்கிலேயர் காலத்தில் கட்டினதா? இந்த சர்ச்சுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் சர்ச் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து மணப்பாடு ஏரியா, அந்த ஊருக்குள்ளே இருக்க சர்ச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்ததாக கடலுக்கு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது. அங்கே போய் நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பாடு ரெடி, சாப்பாடு ரெடி. மணப்பாடு பீச். அங்கே இருக்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். சாப்பாடே சாப்பிட்டாங்க. அரிசி போட்டு குழம்பு போட்டு சாப்பிட்டாங்க. நான் மீன் குழம்பு மேலே மேலே பீச்சில் போவீங்க கடலில் ஏதாவது? ஆஹா, கோயில் இருக்கு. இந்த கோயில் கிட்ட தான் அந்த சிங்கம் ஷூட்டிங் எடுத்தாங்க. அதை போய் பார்த்துட்டு வந்துடும். கீழே போவோம். இந்த உரை கிணறு இருக்குல்ல, வர்க்கலாக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு கிளிஃப் பீச் இருக்குன்னா அது வந்து மணப்பாடு தான். யாராவது கிளிஃப் பீச் பிடிக்கும் அப்படின்னா கேரளா வரைக்கும் போக தேவையில்ல, தூத்துக்குடி வந்துடுங்க. இங்கேயே வந்து கிளிஃப் பீச் இருக்குது. கிளிஃப் அதாவது மலை மேலேருந்து இந்த பீச்சை பார்க்கலாம். பாருங்கள் எப்படி குளிச்சிட்ருக்காங்கன்னு. ஸோ வி ஃபைனலி ரீச்டு ஊவரி பீச் தான். அந்த காலத்தில் கட்டின மண்டபம் போல். இங்கே கோயில் இருக்குது. காலை நனைச்சிட்டு அப்படியே கோயிலுக்கு போக வேண்டியதான்.